சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் மானிய கோரிக்கை மீது பதிலுரை வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறை 2 மண்டலங்களாக செயல்பட்டு வந்ததை சீர்திருத்த பணியாக மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி 6 மண்டலங்களாக சென்னை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி என 6 மண்டலங்களாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. அதேபோல தமிழ் வளர்ச்சித்துறையில் இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையை முதல் முறையாக நேரடி நியமனம் மூலமாக 13 உதவி இயக்குனர் பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் எழுத்து தேர்வு நடைபெற்றுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவில் விரைவில் அவர்களுக்கு பணியாணை வழங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரத்தால் பணியாணை வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணிக நிறுவனங்களின் பெயர்கள் பலகையில் தமிழ் கட்டாயம் இடம்பெறுவது தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் அடிக்கடி எங்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் மூலமாக அரசு மற்றும் வணிக சங்க பிரதிநிதிகள் இன்றைக்கு நானும் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர்களும் 2-3 கூட்டங்களை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை அவர்களிடத்திலே வணிகரிடத்திலே இன்றைக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் அதில் வெற்றி காணும் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சியில் தமிழுக்கு தமிழறிஞர்கள் நினைவாகவும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவற்றில் பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளினை உலக தாய்மொழி நாளாக இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஏப்ரல் 29ஆம் நாளினை தமிழ் கவிஞர் நாளாகவும், அதேபோல வீரமாமுனிவர் பிறந்த நவம்பர் 8ஆம் நாளினை தமிழ் அகராதியல் நாளாகவும் அரசின் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகிறோம். இவ்விழாவினை கொண்டாடி வருவதோடு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் ஜூலை 18ஆம் நாளினை தமிழ்நாடு நாளாகவும், ஜனவரி 25ஆம் நாளினை தமிழ்மொழி தியாகிகள் தின நாளாகவும் இன்றைக்கு கடைபிடிக்கிறோம். தமிழ் தாத்தம் உவேசா அவர்கள் பிறந்த பிப்ரவரி 19ஆம் நாளினை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இவ்வாண்டு முதல் வருகிற ஜூன் முதல் முத்தமிழர் ஐயா கலைஞருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாகவும் கொண்டாடப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கழக அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றார்கள். மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார்கள். திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் குறிப்பாக திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கும் வாயிலாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரிக்கை வைத்தார்கள். இது தொடர்பாக பலமுறை வலியுறுத்தியும் கோரிக்கை இன்று வரை நிறைவேறாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக முக்கடல் சந்திக்கும் குமரிக்கடலில் முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்களால் 2000ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட 133 அடி உயர் ஐயன் வள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி இன்றைக்கு வெள்ளி விழா நிகழ்ச்சி சிறப்பாக உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பெரிதும் போற்றுகின்ற எழுச்சி விழாவாக பேரறிவு சிலை என அறிவித்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்